ஹாய்! 11 மந்த் பேபிஸ்க்கான பருப்பு சாதம் எப்படி செஞ்சுறதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நாம் கழுவி வச்சுருக்க அரிசி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதோட நாம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் ஒரு 2 பல் பூண்டும், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் டர்மரிக் கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு 4-5 ஜீரகம், நெக்ஸ்ட் கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு பிஞ்ச் சேர்த்துனா போதும். உப்பு ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் தேவையான அளவு தண்ணி, அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா சாதம் குழஞ்ச அளவு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ குக்கரை மூடிடலாம். ஸோ 4-5 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மேஷரில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், பருப்பு சாதம் ரெடி. இதில் கொஞ்சம் லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு பேபிக்கு நம்ம கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பருப்பில் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ பேபி இது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும்.